மகாராஜா, நான் என்னோட ஆற்றல் மிக்க புத்திசாலித்தனத்தால இந்த பானைய அறிவால நிரப்பிட்டேன். மகாராஜா, எல்லாருக்குமே நல்லா தெரியும் பாதாம் பருப்பு தினமும் சாப்பிட்டா அறிவு விருத்தி அடையும்னு. இப்போ பானையில அறிவை நிரப்பியாச்சுல்ல. குருதேவா, இந்த பாதாம் பருப்பை யாருக்கு புத்தி அதிகமா வளரணுமோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதனால உங்களோட முயற்சியை நான் இதோட முடக்கிறேன். ஏன் மகாராஜா, ஒருவேளை நாம இந்த பாதாம் பருப்பை சுல்தானுக்கு மட்டும் அனுப்பி வச்சோம்னா நாம அவரை புத்தி இல்லாதவர்னு சொன்ன மாதிரி ஆயிடும், அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும். மந்திரியார் சொல்றது சரிதான், எனக்கும் அப்படிதான் தோணுது. நீங்களும் தினமும் பாதாம் சாப்பிடறதை இதோட நிறுத்திடுங்க, இல்லன்னா உங்களுக்கு அறிவு வளரவே இல்லைன்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஹுசூர், நான் கேட்ட மாதிரி ஒரு பானை நிறைய அறிவு தயாரா இருக்கும்னு நம்புறேன். இத பாருங்க தம்பி, உங்க சுல்தானோட இந்த கோரிக்கைய நிறைவேற்றுறதுங்கிறது சாத்தியமே இல்லை. யா மேரி மோலா, இந்த மொத்த விஜயநகர சாம்ராஜ்யத்துல ஒரு பானை அறிவை நிரப்புறதுக்கான புத்திசாலித்தனம் ஒருத்தரால கூட முடியலன்னா அது எனக்கே அவமானமா இருக்கு. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணன் ஒரு பானை நிறைஞ்ச அறிவோட ராஜ தர்பாருக்குள்ள வர்றதுக்கு அனுமதி கேட்கிறாரு. நிச்சயமா மந்திரியாரே, நிச்சயமா. அவரை உடனடியா உள்ள வர சொல்லுங்க. உத்தரவு மகாராஜா. இத புடிடா. கேட்டீங்களா குருஜி, அந்த பண்டித ராமகிருஷ்ணன் ஒரு பானை நிறைய அறிவு கொண்டு வந்துகிட்டு இருக்கானா? மகாராஜா, பண்டிதரே, இந்த பானையில என்ன இருக்கு? வேற என்ன, உங்க சுல்தான் எங்க மகாராஜா கிட்ட வேணும்னு கேட்டாரே, அதத்தான் கொண்டு வந்திருக்கேன். அறிவு. மகாராஜா, நீங்க சொன்ன மாதிரியே இந்த பானை நிறைய அறிவை கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் எனக்கு ஒரு வேண்டுகோளும் இருக்கு. நீங்களே உங்க கைகளால இந்த அறிவு நிறைஞ்ச பானைய பனே கான் கிட்ட ஒப்படைச்சிடுங்க. சிவ 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 சிவா. மகாராஜா, இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் எந்த மிருகத்தை கொன்னு அதோட மூளையை இதுக்குள்ள வச்சு கொண்டு வந்திருக்கான்னு தெரியல. தயவு செஞ்சு இந்த பானையை மட்டும் நீங்க உங்க கையால தொடாதீங்க. மகாராஜா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பானை மூடி இருக்கிற துணியை எடுத்து அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஒருவேளை ஏடா கூடமா எதையாவது சுல்தானுக்கு அனுப்பி வச்சிட்டோம்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். மகாராஜா, என்னுடைய வேண்டுதல் ஒண்ணுதான். நீங்க ஒருத்தர் மட்டும் இந்த பானைக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. நீ சொல்றது சரிதான் பண்டிதனே ராமகிருஷ்ணா. அதை கொண்டு வா, அதுல என்ன இருக்குன்னு நானே பார்க்கிறேன். பண்டிதனே ராமகிருஷ்ணா, என்ன காரியம் பண்ணிருக்க? பன்னே கான், வாங்கிட்டு போங்க. உங்க சுல்தானுக்கு எங்க சார்பா பரிசு ஒரு பானை நிறைய அறிவு. ஞாபகம் இருக்கட்டும், இந்த பானைய சுல்தானுக்கு முன்னாடி மட்டும்தான் நீங்க திறந்து பார்க்கணும். சரி ஹுசூர். ஹுசூர், இப்ப நான் கிளம்புறதுக்கான அனுமதியை கொடுங்க. சலாம் ஹுசூர். மகாராஜா, பண்டிதன் ராமகிருஷ்ணா அப்படி அந்த பானைக்குள்ள என்னதான் வச்சான், அதை பார்த்த உடனே நீங்க அதிர்ச்சி ஆயிட்டீங்க. குருதேவா,
நான் இதே மாதிரி இன்னொரு பானையையும் தயார் செஞ்சு வச்சிருக்கேன். அதுலயும் அறிவு நிறைஞ்சிருக்கு. நாளைக்கு அதை உங்களுக்காக அரசவைக்கு கொண்டு வரேன். சொல்ல போனா உங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கும். என்னை விட நீங்களே அதை பார்த்து ஒரு கருத்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நம்புறேன். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி சுல்தான் அவர்கள் அதை பார்க்கட்டுமே. பொறுத்துக்க முடியலையே, பொறுத்துக்கவே முடியல பாபா. முகம்லாம் வாடி போயிருக்க பாருங்க. கடந்த 2 நாளா என்னோட வயிறு சரியே இல்லை பாபா. உங்களால தான் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் நல்லா கணிக்க முடியுமே. நட்சத்திரங்களை ஆய்வு பண்றவராச்சே, என் மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க. அந்த நட்சத்திரங்களை பார்த்து என்கிட்ட சொல்லுங்க, என்னோட இந்த இறப்பை பிரச்சனை எப்பதான் என்ன விட்டு போகும்? ஹுசூர், நான் பண்ண தப்ப மன்னிச்சிருங்க. ஏன்னா இதுல நட்சத்திரங்களோட கோளாறு எதுவும் இல்ல. நீங்க ரொம்ப காலமா யாருக்குமே தண்டனையே கொடுக்கல இல்லையா? அதோட பலனை தான் அனுபவிக்கிறீங்க. ஏன்னா இது உங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. தண்டனையை அறிவிக்காத வர உங்க பிரச்சனை உங்களை விட்டு போகாது. இது அப்படியே நீடிச்சதுன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது ஹுசூர். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் பாபா, அதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனா நான் யாருக்கு தான் தண்டனையை கொடுக்கறது? என்னோட மொத்த ராஜ்யத்துக்கும் என்னோட பழக்கம் என்ன நல்லா புரிஞ்சு போச்சு. எல்லாரும் அதிர்ச்சியில இருக்கிறதுனால குற்றங்கள் மட்டும் இல்ல, மறைமுகமா என்ன ஒரு வார்த்தை கூட தப்பா பேசல. 2 நாளா ரொம்ப அவஸ்தைப்படுறேன் பாபா. ஒரு குற்றவாளியாவது கிடைச்சா இழுத்துட்டு வான்னு என் சிப்பாய் கிட்ட சொல்லியிருக்கேன். அவனும் இன்னும் வரல. ஹுசூர், ஹுசூர், இவன் பேரு காலித், உங்க சலவைக்காரன். இவன் ஒரு குற்றம் செஞ்சிருக்கான். குற்றம் செஞ்சிருக்கானா? சுப்ஹானல்லாஹ். இவன் என்ன குற்றம் செஞ்சிருக்கான்? ஹுசூர், இவன் உங்களுடைய ரத்தினப்பட்டு ஆடைய துவைச்சு எடுக்கும்போது அதனுடைய நிறத்தை தேய்ச்சி எடுத்துட்டான். இந்த குற்றத்தை பொறுத்துக்கவே முடியாது. ரொம்ப நன்றி காலித் மியா. உனக்கு மனசார நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உன்னால அந்த அதிசயத்தை எப்படி நிகழ்த்த முடிஞ்சதுன்னு இப்ப சொல்ல. என்ன மன்னிச்சிடுங்க ஹுசூர், நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்னால உன்னை மன்னிக்கவே முடியாது காலித் மியா. அப்படியும் ஒருவேளை நான் உன்னை மன்னிச்சு விட்டேன்னா என் வயிறு பிரச்சனை எப்படி குணமாகும்? உனக்கு தண்டனை கிடைச்சாகணும் பாபா. இந்த குற்றவாளிக்கு 10 சாட்டை அடி கொடுங்க. பாபா, ஒண்ணும் நடக்கல. 10 இல்ல, 50 சாட்டை அடி கொடுங்க. கொஞ்சம் இருங்க, 50 பத்தாது. இவனுக்கு 100 சாட்டை அடி கொடுங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப வயிறு வலி குறைஞ்சிருக்கு பாபா. அவனை தலைகீழா தொங்க விட்டு சாட்டை அடி கொடுங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இப்ப நான் ஒரு சின்ன இடைவெளி எடுத்துக்கிறேன். இப்ப சந்தோஷத்துல நான் மிதக்கிறேன். அல்லாஹ். आदाब अरसे फकीर बाबा। आदाब आदाब सुल्तान। அதுல என்ன இருக்கு? அதான் சுல்தான், நீங்க விஜயநகரத்துல இருந்து கொண்டு வர சொன்னீங்க இல்லையா பானை நிறைய அறிவு.
சுபானல்லாஹ். பானையை விட பெரிய தர்பூசணி பானைக்குள்ள எப்படி இருக்கு? கொண்டு போய் பாபா ஃபக்கீர் கிட்ட அதை காட்டு, பன்னே கானுக்கும் காட்டு, மொத்த தர்பாருக்கும் காட்டு. என்ன இது ஹுசூர்? நீங்க விஜயநகரத்துல இருந்து பானை நிறைய அறிவை கொண்டு வர சொன்னீங்க, ஆனா அவங்க தர்பூசணியை அனுப்பி இருக்காங்க. இது நம்மள அவமானப்படுத்துற செயல் ஹுசூர். இல்ல பன்னே கான், உனக்கு புரிய மாட்டேங்குது. அது அறிவுதான். அது மட்டும் இல்ல, அது ஒரு அதிசயம், புத்திசாலித்தனத்தோட உச்சம். என்ன சொல்றீங்க ஹுசூர்? உன் மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடு பன்னே கான். பானை அளவு இருக்கிற தர்பூசணிய அந்த பானைக்குள்ள எப்படி போட்டிருப்பாங்க? நீங்க சொன்னது சரிதான் ஹுசூர். ஹுசூர், அவங்க இதோட சேர்த்து ஒரு கடிதத்தையும் அனுப்பியிருக்காங்க. சுல்தான், உங்க முன்னாடி இப்போ பானை நிறைய அறிவு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டா அதை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஆனா பானையை உடைக்காம எடுக்கணும். ஒருவேளை பானை உடைஞ்சதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களோட அறிவு சரியா வேலை செய்யல. ஹுசூர், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? களிமண்ணுக்கு பதிலா பாறாங்கல் அப்படின்னு நான் கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனா மகாராஜா கிருஷ்ணதேவராயர் அந்த பாறாங்கல்ல வேகமா என் மேல எரிஞ்சிருக்காரு. அவமானம். இவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிச்சு புத்திசாலித்தனமா இந்த காரியத்தை பண்ண புத்திசாலி யாரா இருக்கும்? எப்படி அந்த பானைக்குள்ள அதே அளவு இருக்கிற தர்பூசணியை வைக்க முடியும்? இது எப்படி சாத்தியம்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல, நம்பவும் முடியல. பண்டிதனே ராமகிருஷ்ணா, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ இந்த தர்பூசணிய எப்படி இந்த பானையில வச்ச? அதுவும் பானையை உடைக்காமலே. இதுக்குள்ள தர்பூசணி எப்படி போச்சுன்னு சொல்ல முடியுமா? மகாராஜா, இது ரொம்பவே சுலபம். இது ஒன்றும் அசாத்தியமான காரியம் இல்ல. சொல்ல போனா அந்த தர்பூசணிய பானைக்குள்ள நான் எடுத்து வைக்கல, வளர வச்சிருக்கேன். பண்டிதனே ராமகிருஷ்ணா, எனக்கு ஒன்றும் புரியலையே. நான் இப்ப இன்னும் அதிகமா குழம்பி போயிட்டேன். கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அற்புதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா, அற்புதம். நம்முடைய அறிவை சரியான முறையில நாம பயன்படுத்தணும்னா எந்த காரியத்தையும் சாதிக்கலாம்னு நிரூபிச்சுட்டேன். உன்னை பாராட்ட வார்த்தைகளே இல்ல ராமகிருஷ்ணா. மகிழ்ச்சி. நன்றி மகாராஜா. மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயருடைய தர்பார்ல ஒரு பண்டிதர் இருக்காரு. அவர் பேர் எனக்கு சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனா அந்த பண்டிதர் தான் இந்த அறிவு நிறைஞ்ச பானையை தயார் செஞ்சு கொடுத்து அனுப்பினாரு. ஹுசூர், இந்த பானையை உடைக்காம தர்பூசணி எடுக்கிறது சாத்தியமே இல்லை. பொறுத்துக்கவே முடியல. என்ன அவங்க முட்டாள் ஆக்கிட்டாங்க. இது யார் பண்ண வேலையா இருந்தாலும் நான் அவங்களுக்கு நிச்சயம் தண்டனை கொடுத்தே தீர்வேன். பனேகான், விஜயநகரத்துக்கு ஒரு தகவல் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ண. உத்தரவு ஹுசூர். இந்த அவமானத்துக்கு நான் தக்க பதிலடி கொடுத்தே தீர்வேன். மகாராஜா, இன்னையோட 3 நாள் ஆயிடுச்சு. சுல்தான் கிட்ட இருந்து
இன்னும் எந்த பதிலும் வரல. நீங்க கவலைப்படாதீங்க மந்திரியாரே. சுல்தானுக்கு அவருக்கு தேவையான பதில் போய் சேர்ந்துருச்சு. இப்ப அந்த தர்பூசணி பழத்தை பானையை உடைக்காம எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டு இருப்பாரு. நிச்சயமா தகவல் வரும். ஆனா அவருடைய பதில் என்னவா இருக்குன்னு தான் நாம இப்ப யோசிக்கணும். என்ன செய்தி அனுப்புறாருன்னு பாப்போம். மகாராஜா, சுல்தானோட தூதுவர் உங்களை சந்திக்க இங்க அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அனுமதி உண்டு. உத்தரவு மகாராஜா. சலாம். நீங்க அனுப்புன பானை நிறைஞ்ச அறிவை எங்க சுல்தான் ஏத்துக்கிட்டாரு. அதோட ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சுல்தான் உங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு. அதோட இந்த தங்கப்பானையும் கொடுத்துட்டு வர சொன்னாரு. பரவாயில்லையே ராமா, சுல்தான் சந்தோஷப்பட்டிருக்காரு. இப்போ உன்னை மத்த நாட்டுல இருக்கிறவங்களும் பாராட்டுறாங்க பத்தியா? அமைதியாரு. உங்க சுல்தானுக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம் தான் மந்திரியாரே. சரி மகாராஜா. மந்திரியாரே, சுல்தான் அனுப்பி இருக்கிற அந்த கடிதத்தை படிங்க. சுல்தான் சம்சுதீன் ஜஃபரான நான் விஜயநகர மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயருக்கு சலாம் சொல்லிக்கிறேன். நீங்க அனுப்பி வச்ச பானை நிறைஞ்ச அறிவை பார்த்து நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். இந்த காரியத்தை வெற்றிகரமா செஞ்ச பண்டிதருக்கு நான் தண்டனையை கொடுத்தே தீரணும். ரொம்ப அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு காத்துல மிதந்திய பண்டிதனே ராமகிருஷ்ணா, இப்போ நடக்க போறத பாரு. இன்னொரு கண்டமா? மேல படிங்க மந்திரியாரே. சரி மகாராஜா. எனக்கு பெருசா கோபம் வந்ததுனால அவருக்கு நான் தண்டனையும் பெருசா தான் கொடுக்க போறேன். மந்திரியாரே, தண்டனை எழுதியிருக்காரு, நீங்க சிரிக்கிறீங்க? மன்னியுங்க மகாராஜா, நான் ஒன்னும் சிரிக்கல. இப்படி சிரிச்சது சுல்தான் தான். அதாவது கடிதத்துல சுல்தான் இப்படி சிரிக்கிறாருன்னு எழுதி இருக்கு. நீங்க கடிதத்தை மேல படிங்க. அதுக்கான தண்டனையா அரசு மரியாதையோட எங்க தர்பாருக்கு அவரை வரவேற்கிறோம். அவரோட அறிவை நாங்க பாராட்டியே தீரணும். அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு மகா மேதாவிய பண்டிதர் தாத்தாச்சாரியருக்காக ஒரு கலை நிகழ்ச்சி நடத்த போறோம். கலை நிகழ்ச்சி? எல்லா மக்களும் பாராட்டு மாலைங்கிற தண்டனையை கொடுக்க தயாரா இருக்காங்க. அவருக்கு விருந்து கொடுக்க இந்த உலகத்திலே சிறந்த சமையலை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அப்புறம் அவருக்காகவே பல்வேறு பொழுதுபோக்கு விஷயங்களையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம அவரை எங்க பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு சமாதான விஷயங்களை முடிவு பண்ண போறோம். அதுக்கப்புறமா அவரை முழு ராஜ மரியாதையோட திருப்பி அனுப்புறோம். அப்பதான் எங்களுக்கு பெருமை சேரும். பண்டிதர் தாத்தாச்சாரியாரு எங்க அழைப்பை ஏத்துக்கிட்டு எங்க ராஜ்யத்துக்கு வருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். அவர் தானே இந்த பானை நிறைஞ்ச அறிவை அனுப்புனது. பாத்தியாமணி, இத்தனை நாளா மத்தவங்க பணத்தை தான் இந்த கிழமை கொள்ளையடிச்சான். இப்ப மத்தவங்க பண்ண நல்லதுக்கான பலனை இந்த கிழமை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். மகாராஜா, எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. அவருக்கு அந்த பரிசு அனுப்பினது பண்டிதர் ராமகிருஷ்ணன் தானே? நீங்க சொல்றது உண்மைதான் மந்திரியாரே. உண்மையான உழைப்புக்கு தான் ஊதியம் கிடைக்கணும். இல்லனா அது பெரிய தப்பாயிடும். இந்த காரியத்தை பண்ணது யாருன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். பண்டிதன் ராமகிருஷ்ணன் தான் பண்ண. இல்லையா குருவே? மகாராஜா, ஆமா மகாராஜா, கண்டிப்பா மகாராஜா. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நியாயமானதுதான். ஆனா சுல்தான் எனக்கு தானே அழைப்பு கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நட்புறவை மேம்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த பெரிய மனுஷன் இருக்கிறது அவசியம் தானே. சுல்தான் அழைப்பு விடுத்திருக்கிறது என்னவோ பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு தான். ஏன்னா அவரு பண்டிதன் ராமகிருஷ்ணனோட சாதுரியத்தை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்காரு. அதனால பண்டிதன் ராமகிருஷ்ணன் தான் அங்க போகணும். மகாராஜா, ஒருவேளை இந்த சுல்தான் புரிஞ்சுக்கிறதுல தவறு பண்ணிருக்கலாம். இருக்கலாம். ஆனா இதுல இன்னொரு உண்மையும் இருக்கு. அழைப்பு வந்திருக்கிறது என்னவோ பண்டிதர் தாத்தாச்சாரியாருக்கு தான். எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, ரெண்டு நாடுகளோட நட்புறவை
நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதை நல்லா யோசிச்சு தான் எடுப்பீங்க. நீங்க மக்கள் நலனை விரும்புறவரு. பண்டிதனை ராமகிருஷ்ணா,